உன்னை ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன். எனக்கென்று பல கடமையில் காத்துக் கொண்டிருக்க நான் போயிட்டு வரேங்க. நீங்களே வரவில்லை என்றால் கருத்துக்கு முன்னாடி கருத்தை கருத்திருப்பான், வருகால வாழ்க்கை சீரழித்திருப்பான். அப்படி இருக்கும்போது என் மனத்தை காப்பாத்தினீங்க. என் கருத்தையை காப்பாற்றிய உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறீங்க. என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? நான் தருவதற்கு பொண்ணு பொருளை பணமா என்கிட்ட கிடையாதுங்க. என்ன தெரியுமா? என் மனதை உனக்கு பரிசா தருங்க. என்ன வார்த்தை சொல்றீங்க? உன்னுடைய மனதை பரிசாக வாங்குவதற்கு அந்த கருத்தை முகவடிக்கிறது உன்னை நான் காப்பாற்றவில்லை. ஏதோ பெண்ணானவள் ஆபத்தில் சிக்கி தவிக்கிறார் என்று ஓடல் இருந்து காப்பாற்றினேன் தவிர உன் மனதை எனக்கு பரிசாக தேவை கிடையாது. அப்படியே மனமனது மாறிவிட்டது. வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான். அப்படி இருக்கும்போது என்னை வெறுக்காதீங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை முதலா எடுத்துருந்தாலும் சரி உன்னை ஏற்றுக்கொள்ளவே என்னால் முடியாது. அப்படியா? ஆமாங்க. என்னங்க என்னால உன்னை விட்டு போக முடியாதுங்க. ஏங்க இங்க பாருங்க, என்ன தெரியுமா அது? கத்திதான் ஒரு குத்துங்க. ஐயோ நான் குத்தில செத்துடுங்க. மரகதவள்ளி, உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதே இடத்தில் எனக்காக உயிரை விட வேண்டும் துணிந்து விட்டாய். ஆமாங்க. இதை விட வேறு எனக்கு என்ன வேணும்? இது ஒன்றே போதும் மரகதவள்ளி. மணந்தால் உன்னை போன்ற பெண்ணைத்தான் மணக்க வேண்டும், இல்லையேல் மண்ணோடு இருந்து விட வேண்டும். ஆமா, உன்னை விட்டு போவதற்கு மனமே வரவில்லை மரகதவள்ளி. இல்லைங்க, உன்னை பார்த்த உடனே என் மனதானது எப்படி தெரியுமா? எப்படி சோலை கோயில் பாடிதடி சொந்தங்களை